புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவர் திரு சிவா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சிவா, இணைப்பில் வந்த மிக்க நன்றி சார். இப்போ பாத்தீங்கன்னா தொடர்ந்து டெங்கு தொடர்பான விஷயங்களை நம்ம செய்திகளை வெளியிட்டு வரோம். அதாவது நாளுக்கு நாள் எண்ணிக்கையானது அதிகரிச்சுட்டு வரக்கூடிய நிலையில மருத்துவ கண்காணிப்பாளர், புதுவையை சார்ந்த மருத்துவ கண்காணிப்பாளர் பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதாவது டெங்குக்கு தனிவார்டு அமைக்க வேண்டாம், பாதிக்கப்பட்டவங்க யாருமே அனுமதிக்கப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கூட சொல்லியிருக்காரு. புதுவை அரசை பொறுத்த வரைக்கும் டெங்குக்கு அலட்சியம் காட்டுதா பொதுமக்கள் தரப்புல புகார் சொல்லப்படக்கூடிய நிலையில புதுவை அரசு இதை எப்படி கையாளணும், உங்களுடைய விஷயங்கள்? புதுச்சேரி அரசு மருத்துவ முதலமைச்சர் கையில தான் அது இருக்குது. ஆனா மிக மோசமான ஒரு நிலையில இருக்குது. இன்னைக்கு போதிய மருத்துவர் இல்லைன்றது, டெங்கு பாதிக்கப்பட்டவங்க வரும்போது ட்ரீட்மெண்ட் இல்லைன்றது, டெங்குவோட ரிசல்ட்டை சீக்கிரம் கொடுக்கலன்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அரசாங்கம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நகரத்தை சுத்தப்படுத்துறதும், குப்பைகளை வாரத்தை சுத்தப்படுத்துறதும், இன்னைக்கு பைலேரியா போன்ற கொசு தடுப்பு நிறுவனங்கள் வேகம் கொடுத்து வேலை செய்யறது இல்லை. மத்திய அரசுடைய விக்டர் இருக்குது, அவங்களும் சுத்தமாக செயல்பாடற்ற நிலையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு பொறுப்பேற்ற முதலமைச்சருக்கு இது விஷயமா அது வரைக்கும் பதில் சொல்லலை. இன்னைக்கு அந்த துறையில ஏறக்குறைய ஒரு மாத காலமா டைரக்டரே இல்லாத இருந்த நிலையில நேற்று ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவர் போட்டவர் கூட சொல்லக்கூடிய பதில் மிக அலட்சியமா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மக்கள் கிராமப்புறங்களில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் கம்யூனிட்டி ஹாலையும் மிகப்பெரிய அளவில் இதில் பாதிக்கப்பட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நிரம்பி வருகிறது. நேற்று முன்தின இந்த அரசானுடைய பாராமுகத்தை ஒரு சமூக வலைத்தளங்களை பார்த்துக்கலாம். மிகப்பெரிய அளவில் மோசமாக அந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேஷண்ட்டு எவ்வளோ பேர் எப்படி படுத்திருக்காங்க, அங்கே இருக்கிற டாக்டர்களோட எண்ணிக்கை என்ன அங்கே நடந்து வருதுன்றதான் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிருக்காங்க. இன்னும் கூட அவங்க திரும்பி அதுக்கான வேலையும் செய்யலை. இப்போ பொறுப்பேற்றிருக்கிற டைரக்டர் இப்படிப்பட்ட பேச்சு பேசியிருந்தால அவர் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்குது. இன்னைக்கு ஆம்புலன்ஸ் இல்லை, டாக்டர் இல்லை, போதிய செவிலியர்கள், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு மோசமான நிலையில இன்னைக்கு டெங்கு மாநிலம் முழுக்க மிக அதிகமாக பரவி இருக்குது. இன்னைக்கு குப்பை வராத சூழ்நிலை இருக்குது. இரிகேஷனோட கெனால் பூரா சுத்தம் பண்ணாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பிளாட்லையும் இப்போ பெஞ்ச மாதிரிக்க தனி தேங்கி கொசு உற்பத்தி ஆகி இருக்குது. எல்லாம் ஒரு தனியாக ஒரு டீம் போட்டு கலெக்டர் தலைமையில் கலெக்டர் உள்ளாட்சித்துறை எல்லாரும் சேர்ந்த ஒரு டீமா இமீடியட்டாக வேலை செய்யணுன்றது அந்த கோரிக்கை. நேற்று கூட முதலமைச்சரை பார்த்து இந்த மனுவை கொடுத்துருக்கோம். உடனடியாக அவர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு சிவா. டெங்கு காய்ச்சல் தொடர்பாக புதுவை அரசு அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரி அரசு செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் முக்கிய கருத்துக்களை தெரிவித்த அந்த விஷயங்களை நாம் கேட்டும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.